இயற்கை வக்ர கிரகங்கள் என்பது ராகு கேதுக்கள். வக்ர கிரகங்கள் ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்ய வைக்கும். ஒரு வக்ர கிரகத்தை இன்னொரு வக்ர கிரகம் பார்த்தால் நோய் கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். வக்ரம் எப்போது பாதகமாகும் அப்படின்னு பார்த்தா, வக்ர கிரகத்தோடு 6ஆம் அதிபதி ராகு கேதுக்கள் மாந்தியோ தொடர்பு சேரும் பொழுது கண்டிப்பாக பின்னம் உறுதியாகும். இப்போ லக்னாதிபதி வக்ரம் அடைஞ்சா இல்லை லக்னத்திலேயே ஒரு கிரகம் வக்ரமடைந்த கிரகம் இருந்தாலும் கூட வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இறங்கு முகத்தை கண்டிப்பாக சந்திப்பாங்க. தொடர்ந்து தலைவலி, தலையில் ஏதாவது வெட்டு காயம் இந்த மாதிரி அடிக்கடி ஏற்படும். இது திசா புத்தி காலத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு திசா புத்தி கோச்சார காலத்தில் கண்டிப்பாக இதை காட்டும். அதே போல் 2ஆம் இடத்துலையோ 2ஆம் பாவகத்திலேயோ 2ஆம் அதிபதியோ வக்ரம் அடைஞ்சிருச்சுன்னா ஒரு முறையேனும் குடும்பம் பிரிஞ்சிரும். ஆரம்ப கால கல்வி இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும், இல்லை தடை ஏற்பட்டிருக்கும். திருமணத்திற்கு பின் குழந்தை பிறந்ததற்கு பின் பிரிந்தால் பிரிவும் வரக்கூடும். அப்புறம் சில காலத்துக்கு பின்னால் திரும்பவும் ஒன்று சேர்ந்துருவாங்க.